உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்கய்யா, ஆத்தா சொன்ன வாக்க நாம யாரும் தட்ட முடியாது. நாமளும் 50 வருஷமா இந்த உற்சவ அம்மன் சிலையை தேடிட்டு தான் இருக்கோம். படையில சாப்பிட்றதுக்கு கழுகு வருமானு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ரெண்டுமே நடக்கல. அதனால இந்த வருஷம் இதை நடத்தி காட்டுறவங்களுக்கு தான் இந்த ஊரோட முதல் மரியாதையை கொடுக்க போறோம். ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஊர் மரியாதை வேணும்னு 3 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சவாலை யாரு ஏத்துக்க போறதுன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஏம்மா, உங்கள யாருமா இந்த சவாலை ஏத்துக்கிறது? இந்த சவாலை நாங்க ஏத்துக்கிறோம். அம்மன் கேட்ட அத்தனையும் நாங்க நிறைவேற்றி வைக்கிறோங்க ஐயா. ஏம்மா, கேட்டீங்கல்ல, மத்தவங்கள என்ன சொல்றீங்க? அவளால முடிஞ்சா இத செஞ்சு கொடுத்துட்டு அவங்க அம்மாக்கு முதல் மரியாதைய வாங்கி கொடுக்கட்டும். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கும் தான். சக்தி, இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இதுல இருக்கிற கண்டிஷனை நான் சொல்ல போறேன். அம்மனுக்கு விளக்கேத்துறதுக்காக ஊர் மைதானத்துல செக்காட்டி எண்ணெய் எடுக்கணும். அந்த எண்ணெயை விலைக்கெல்லாம் வாங்கக்கூடாது. அடுத்தபடியா படையல் பண்ற பிரசாதத்துக்கு மளிகை சாமானும் விலைக்கு வாங்கக்கூடாது. தானமா கேட்டு வாங்கி தான் பண்ணணும். புரியுதாமா? புரியுதுங்க ஐயா. நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சு முடிச்சு அக்னி சட்டி ஏந்திக்கிட்டு நம்ம ஊரை வலம் வந்து கோவில்ல செலுத்தணும். அந்த நேரத்தில் உற்சவ அம்மன் சிலைய கோவிலுக்கு கொண்டு வரணும். படையெல்லாம் படைக்கணும். சரியா? உங்கள யார் யார் இதை பண்ண போறீங்க? உற்சவ அம்மன் சிலைய நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேங்க ஐயா. அம்மனுக்கு படைக்க போற படையல எங்க அக்கா யமுனாக்கா பண்ணுவாங்க. அக்னி சட்டியை ஏந்திக்கிட்டு ஊரை வலம் வர பொறுப்ப எங்க அம்மா ஏத்துக்குவாங்க. அப்புறம் என்ன? அதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல, பஞ்சாயத்து கலையலாம். ஆமா, கிளம்புங்க. சரி சரி, வாங்கப்பா. சரிதான், வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.